விஜய் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். ராசி நல்ல ராசியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 21/6/2024 ஆனி மாதம் 7ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மாலை 6:56 வரை சந்திராஷ்டம். அதே சமயம் பதட்டம் இல்லாமல் இருந்தால் சந்திராஷ்டம் சந்தோஷமான அஷ்டமாக காணப்படும். வாக்குவாதம் இல்லாமல் இருந்தால் நல்லது. சின்ன விஷயத்துக்கு லபோ திபோன்னு கத்துனீங்கன்னா சந்திராஷ்டம் கண்டிப்பாக வேலை செய்யும். படிப்போ, பண வரவோ, தொழிலோ, உத்தியோகமோ, வியாபாரமோ, பெரிய மனிதர்களை சந்திப்பதோ, பயணமோ ஒரு குறையும் வராது. கடல் கடந்த பயணங்கள் கூட ஏற்றத்தை தரும். நீங்களாகவே ஏதாவது யோசித்து கொண்டு குழப்பம் பண்ணி குடும்பத்தில் இருக்கவங்க மேலே பாய்வீங்க பாருங்கள், அப்போ சந்திராஷ்டம் ஆரம்பிக்கும். மற்றபடியெல்லாம் ஆரம்பிக்காது. தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலமான நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். மாலை 6:57 சந்திராஷ்டமம் உங்களுக்கு வருது. ஸோ இடம் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் போன்ற மாற்றத்தில் கொஞ்சம் அவசரப்படாமல் முடிவு எடுக்கணும். மேலதிகாரிகள் விஷயத்தில் வாக்குவாதம் கூடாது. கண்டிப்பாக தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஏதாவது ஒரு சின்ன உடம்பு சரியில்லைனாலும் போய் பக்கத்து கடையில் மருந்து வாங்கி போட்டுக்கின்னு நைட்டு மாட்டிக்கக்கூடாது. உடனே டாக்டர் ரொம்ப பிஸியாக இருந்தாலும் ஒன்று டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணியாவது கன்சல்ட் பண்ணி செய்கிறது நல்லா இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும். குடும்பத்தில் காணப்பட்டிருந்த மன வருத்தம் தீரும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி வரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். மிதுன ராசிக்காரங்களுக்கு யோகமும் அனுகூலமும் சேரக்கூடிய நாள். பெற்றோர் பெரியோருடன் ஆசீர்வாதம் பெற்ற நாள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய காலகட்டம். எங்கே கவனமாக இருக்கணும்? துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வாக்குவாதம் இல்லாமல் குடும்பத்தை கொண்டு செல்லக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் பெரும் வெற்றிகளை பெறுவார்கள். யோக பலனை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீரக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். சுபவரிய பிராப்தத்தில் இருந்த தடைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய கிரக அமைப்பு வேலை செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். வண்டி வாகனத்தில் அனுகூலமான நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். ஜெயம், அனுகூலம், புதிய முயற்சி, வெற்றிகள் ஏற்படக்கூடிய அமைப்பு. தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது. உத்தியோகத்தில் மிகப்பெரிய ஏற்றங்கள் காணப்படுவது. பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, பயணங்கள், பணவரவு அனுகூலத்தை பெற்றுத்தரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்துவதற்குண்டான காலகட்டம் கடகத்துக்கு ஏற்படக்கூடிய அற்புதம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருந்தாலே மற்ற விஷயங்கள் எல்லாம் சாதகமான அமைப்பு. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். பெரியவர்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய நாள். பெற்றோர் பெரியோர் பெரிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய அமைப்பு உண்டாகக்கூடிய அமைப்பு. நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும். இடம் மாற்றம், வீடு மாற்றம், பதவி மாற்றம் போன்ற அமைப்புகள் மிகப்பெரிய சந்தோஷத்தை தரும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய ஆச்சரியத்தை பெறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரங்கள். இரத்த பந்த உறவுகள், தாய் வழி உறவுகள் மேன்மையடையக்கூடிய அமைப்பு. தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது அனுகூல அமைப்பு. புதிய அறிமுகத்தில் சிறிது கவனம். உறவு முறையில் கோபம் வேண்டாமே.
தொழிலில் இருந்த சிக்கல் தீர்வது அனுகூலமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். வண்டி வாகன மாற்றங்கள் மனதிற்கு சந்தோஷத்தை தரும். ரொம்ப நாட்களாக உங்களுக்கும் வேற ஒருவருக்கும் இருந்த பகை சுமூகமாகி சந்தோஷ அமைப்பை ஏற்படுத்துவதே மனதில் ஒரு சந்தோஷம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயர்வது கண்கூடாக பார்க்கலாம். வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் கிடைக்கும். உள்ளூர் பயணம் வெளியூர் பயணம் ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். புதிய அறிமுகத்தில் அனுகூலங்கள் காணப்படும். குடும்பத்தில் சுபவரியங்கள் சுபவரவுகளுக்கு உண்டான உத்தரவாதம். செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்றவாறு அனுகூலமான அமைப்பு மிகப்பெரிய மாற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். பதட்டமில்லாத அமைப்பு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக குறைவது அனுகூலமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். விருச்சக ராசிக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஆச்சரியத்தின் அளவு பல மடத்தில் ஏற்றத்தை தரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாங்குவது விற்பது போன்ற விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தொழில் உத்தியோகம் வியாபாரம் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அளவு தொழில் சார்ந்த விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகள் விஷயத்திலும் வியாபாரத்தில் இருப்பவர்கள் கணக்கு வழக்கு விஷயத்திலும் கவனமாக இல்லை என்றால் பாதிப்பே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். குடும்ப விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்களெல்லாம் சாதகமான அமைப்பை தரும். பயணங்கள் லாபத்தை தரும். பதவி உயர்வுகள் தேடி வரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றங்கள் காணப்படும். தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பில் இருந்த பலவிதமான சிக்கல்கள் தீரக்கூடிய நாள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய நாளாகவும் காணப்படுகிறது. வாகன அமைப்பில் மனதில் ஒரு தெளிவான சந்தோஷத்தை பெற்றுத்தரக்கூடிய அற்புத காலகட்டம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது ஆச்சரியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். தொழில் சார்ந்த விஷயம் வியாபார சார்ந்த விஷயம் உத்தியோகம் சார்ந்த விஷயம் அனுகூலமான அமைப்பு. தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீர்வது மனதில் இருந்த பாரத்தை குறைக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியாருடன் சிறிய வாக்குவாதம் மொத்த நிம்மதியும் கெடுத்துவிடும். கடவுளாக இருக்கக்கூடிய தெய்வங்கள் வழிபாடு குருமார்கள் வழிபாடு இன்று உங்களுக்கு பெரிய அளவுக்கு நம்பிக்கை ஏற்படும். ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் அதீத எச்சரிக்கையுடன் இருப்பது இன்றைக்கு மிக மிக முக்கியம் என்பதை மகர ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம். லாபம் சந்தோஷம் அசையாமசைய பொருள் சேர்க்கை குடும்பத்திற்கு தேவையான பொருள் வண்டி வாகன மாற்றங்கள் புதிய முதலீடுகள் புதிய அமைப்புகளுக்கு உண்டான வசதிகளை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்பு. இன்டீரியர் போன்ற விஷயத்தில் தள்ளி கொண்டு போன விஷயம் வீடுக்கு தேவையான பொருள்கள் தேவையான விஷயத்தில் கை கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும். பணவரவு நிச்சயமாக ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். கும்பத்திற்கு நீண்ட நாட்களாக இருந்த மன கஷ்டம் 2-3 மாதமாக இருந்த ஒரு பிரச்சனை ஒன்று முடிவுக்கு வரக்கூடிய நல்ல காலகட்டம். கும்பத்திற்கு வயது அதிகமாக இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் பயணங்களில் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தொழில் அபிவிருத்தி வியாபார அபிவிருத்தி உத்தியோக அபிவிருத்தி படிப்பு அபிவிருத்தி
தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலமான அமைப்பு. புதிய முயற்சிகள் வெற்றிகளை ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய அற்புதமான அமைப்பு. செல்வாக்கு உயர உயர உங்களோட வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். பணவரவில் இருந்த சிக்கல் தீரும். வழக்கு போன்ற பிரச்சனை சாதகத்தை பெறும். இதுவரை மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுடைய இன்றைய பலனை பார்த்தோம். நம்ம ஜோதிடர் சொன்ன ராசி பலன்லாம் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு ஜோதிடம் சார்ந்த ஒரு சந்தேகத்துக்கு நம்ம ஜோதிடர் என்ன விடையளிக்கிறார் அப்படிங்கிறதையும் வாங்க சேர்த்து பார்த்துடலாம். பூஜை செய்கின்ற சமயத்தில் தடை வராமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நெய்வேலியிலிருந்து லக்ஷ்மி அம்மாள் கேட்டிருக்காங்க. எப்பொழுதும் ஞாபகம் வச்சுக்கோங்க, தடை ஏதாவது வந்தாவே நமக்கு குலதெய்வ தோஷம் இருந்தால் தான் தடை வரும். குலதெய்வத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு வந்துட்டால் அந்த பூஜை செய்கிறதுல தடை வராது. அதே போல் எப்பொழுதும் விநாயகருடைய ஏதாவது ஒரு மூல மந்திரத்தை ஒலிக்க வைத்துவிட்டு பூஜையை ஆரம்பியுங்கள். எப்பொழுதும் அந்த பூஜை தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும். அது மன நிறைவை ஏற்படுத்தும்.